எதை போட்ட சொன்ன எதை போட்டிருக்க பத்தியா நீ? அதை வேற ஞாபகம் முட்டிட்டீங்க. அருமையான சீரிஸ். ஓகே गाइस, டுடே we going to talk about Vinland Saga. அதாவது நாங்க எதை பத்தி பேச போறோம்னா வில்லன் சாகான்ற சீரிஸ் பத்தி. ஒரு எனிமே, அது சீரிஸ் காவியம் தானே தமிழ்ல. தோர்ஃபின் கடவுள் அவரு. கடவுள்னு சொன்னீங்கன்னா நான் ஆஸ்திரேலியா தான் சொல்லுவேன். ஆஸ்திரேலியா கடவுள், ஆஸ்திரேலியா போர் கடவுள் தான். என்னடா சொல்றாங்க? அது சீரிஸை பார்த்தவனுக்கு தான் புரியும் நம்மள மாதிரி. நான் உனக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு முன்னுக்கு 2 வருஷம் முன்னுக்கு நான் அதை பார்த்தேன்ல, 3 வருஷம் முன்னுக்கு. நான் போன வருஷம் பார்த்தேன். அதுக்கு முன்னுக்கு நம்மளாம் ஒரு 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 லைஃப்ல வந்துட்டு ஒரு பர்பஸ் இல்லாம அப்படி ஒரு மாதிரியே சுத்திக்கிட்டு இருப்போம். ஒரு ஏதோ ஒரு ஞான வாழ்க்கையை வந்துட்டு இருப்போம். அப்ப இந்த எனிமையை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன், சின்ன சின்ன விஷயங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப எங்க அம்மா ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லுவேன், நல்லா இருந்துச்சு சாப்பாடு, பணம் முடிச்சு அனுப்பிடுவாங்க, வாட்ஸ்அப் பண்ணுவேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு காரணமா இருந்தது தலைவர் தோர்ஃபின். என் வாழ்க்கை ரொம்ப கோவப்படுவேன், முன்கோவம். ஆமாவுக்கு கோவமும் ரொம்ப இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த கோவத்தை அப்படி இழுத்து சொல்லு, நிறுத்து, போதும், சாந்தமா டீல் பண்ணு. அதுல டேக் லைன் என்ன தெரியுமா? We have no enemies. ஆமா, I have no enemies. ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவாரு. நானும் அதிலே மீண்டு வருது. 3 வருஷம் ஆச்சு பார்த்து. நான் அக்க வேற ஆணி வேற நாம இருக்கு ஒரு சீன்லாம். கடைசி சீன் எதுவா? 100 குத்து வாங்குவானே. ஓ ஆமா, அவனோட அந்த ஐ மீன் அந்த பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக நான் எதுக்கு உன் கூட சண்டை போடணும்? அது ஆக்சுவலி எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும்? போய் மீட் பண்ணுவோம், நான் வந்து அந்த அரசனை பார்க்கணும், முடியாதுன்னு சொல்லி கேலி பண்ணுவானு. ஆமா, என் கூட சண்டை போட்டு போ அப்படின்னு. நான் பண்ண மாட்டேன், வேணா நீ ஒரு 100 குத்து குத்திக்க அப்படின்னா. நான் அவனு குத்து நின்றுனாக்கா நான் அவனை விட்டுறேன் அப்படின்னு வாங்குவாங்க. ஒரு 100 குத்து வாங்குவார், அடிக்க மாட்டேன், ஒரு சொட்டு அடிக்க மாட்டேன். ஆமா, நான் சொல்லுவான், ஏன் நான் அடிக்கும் போது நீ திருப்பி அடிக்கவே இல்லை அப்படின்னு கேட்பான். நான் உன்னை இப்பதான் மீட் பண்ணேன், நீ எப்படி எனக்கு எதிரியாகும்? அந்த டைலாக் அவனுக்கு புரிஞ்சோ இல்லையோ, எனக்கு மண்டையில தக்குன்னு இருந்துச்சு. அதை பாக்குறப்போ உண்மையான அது நம்ம ஆளுங்கிட்ட அதை பழக்கிறவங்க பாத்திருக்கியா? யாருன்னே தெரியாது, அவனும் தமிழன் தான், நம்மளும் தமிழன் தான், முறைச்சுக்கிட்டே இருக்கும். முறைச்சுக்கிட்டா போதும், என்ன பண்றாங்க விடுறான்னு. ஆமா பண்ணாங்க, ஓடுது. ஏன்னா நம்மளுக்கே அந்த பழக்கம் இருந்துச்சு, நம்மள எப்படி பாக்குறான் அப்படி. என்னது நம்ம கிட்ட ஒரு பழக்கம் நம்ம கேட்க மாட்டோம், நம்ம கேட்க மாட்டோம், இது வேற ஆள் தான் பிரச்சனை பண்ணிடுவானுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, அதை பார்க்கும் போது எனக்கு அது அப்படியே அந்த இது உடச்சிருச்சு. ஆமா, நம்ம பேசல பழகல, அவன் பார்த்தான்றதுக்கு அவன் பிரச்சனை பண்ண முடியும். யாருன்னு பார்த்துருப்பான், ஆமா, அதுல தெரியாம இப்படி பார்த்துருப்பான். அதுல வந்து பார்த்தோன்னு பிரச்சனை பண்றது தோற்கையில ஏன் வளர்த்தே இருப்பானா? கட்டை விட்டு அவனை பார்த்தா பயந்து ஒருத்தர் பித்தமாயிருவான், பைத்தியம் பிடிச்சிருந்தான். அவன் வந்து அவரு வந்து நம்ம சொன்ன மாதிரிதான், நான் பாக்குறேன், என்னடா பாக்குற. அம்மா சென்டிமெண்ட் ஆசிரியரோடயா இல்ல, கடைசியில போயிட்டு தோற்பின் அவங்க அம்மாவை போய் பார்ப்பானே. ஆமா, அதெல்லாம் வந்து கண் கலங்கக்கூடிய ஒரு சீன். உண்மையான பத்தோல் வந்து அந்த பழி வாங்குற உணர்ச்சி தானே அவனை ரொம்ப டாக்கான ஒரு இதுக்கு ட்ரை பண்ணி கூட்டு போயிருச்சு அவனை. ஆக்சுவலி அப்பனை கொண்டுட்டான். இது வந்து ரொம்ப பேர் வந்து பாப்பாங்க, இப்ப என்னடா சீசன் 1 வந்து அவ்வளவு வயலன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளா சொன்னா சீசன் 1 ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் தான். சீசன் 2 அப்படியே ஆப்போசிட். ஆமா, நான் நினைச்ச கூட பார்க்கல சீசன் 2 அவ்வளோ ஒரு ஆளை உருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் தெரியும். ஆமா, ஒரு சாதாரண எனிமே. இப்போ வரைக்கும் காத்துன்னு சொல்லிட்டு சில பேர் தெரிவானுங்க, இல்ல அதெல்லாம் ஒரு காவியம். உண்மையை நல்லா நிறைய விஷயம். ஆரம்பத்துல அவங்க அப்பான பழி வாங்கறதுக்காக போவான் அப்படின்ற ஒருத்தர் இருந்தான். திடீர்னு அவனை கொல்லணும்னு நினைக்கிறாலும் அவன் கையில சாக மாட்டான், வேற ஒரு சாவடிச்சான். சோ அவன் பர்பஸே வந்து அந்த ஒரு எத்தனை வருஷத்துக்கு இருக்கும், ஒரு 5-6 வருஷமோ ஒண்ணுமோ இருக்கும். அது என்னன்னாக்கா அவனை கொல்லணும், ஆஸ்கர்ட்ட கொல்லணும், அவ்வளவுதான். அது திடீர்னு இல்லாம போயிடும். அப்போ அவன் யோசிக்க என்ன எதுக்கு நான் அப்படியே அதை ஒரு டிஸ்பிளேல போய் விழுந்துருவான், எக்ஸ்டென்ஷன் கிரிசிஸ்ல போய் விழுந்துருவான். அதாவது வந்து நம்ம வாழ்க்கையை வெறுத்துருவான். இப்ப ரொம்ப கட்டம் ரொம்ப பேர் அந்த மாதிரி பண்றாங்க. பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில ஒரு சின்ன தோல்வி வந்துட்டா கூட
அப்படி ஒரு மாதிரி ஆமா blank ஆமா ஆயிடுறாங்க. ஆமா blank ஆயிருவாங்க. அது வந்து அதுல அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு அந்த 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 பர்பஸ்லன்னு எடுத்தோன்னே அந்த அந்த ரிவெஞ்ச்னால அவன் வாழ்க்கையே இதாயிரும். ஆமா. அப்படி நான் எதுக்கு இருக்கேன், என்ன பாயிண்ட், ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லும் போது தான் எய்னரை மீட் பண்ணுவான். ஆமா, இன்னொரு ஆளு கூட்டாளி. அவன் இன்னைக்கு இவன் வேலைக்கு போவான், அவங்க ஒரு வகை கூட்டாளி. ஆமா எய்னரோட கதையும் ரொம்ப இதாக தான் இருக்கும். ஆமா. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? வைக்கிங்ஸ். ஆமா அவனும் வைக்கிங் தான்டா தோறணும். ஆனா எங்க அப்பா திருந்தி வந்துருவாங்க. அவரு தனியா எனக்கு இது வேணாம், எனக்கு எதிரிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துருவாரு. அவர் தானே அந்த டைலாக பதிய வைப்பாரு. ஆமா, தோர்ஃபினுக்கு முத சொல்லி கொடுக்குறதே அவர் தானே. தோர்ஃபின் கத்தி எடுக்க போவாங்க அப்ப சொல்லுவாங்க என்னதுக்கு உனக்கு கத்தி, நம்மளுக்கு எதிரிகள் யாருமே இல்லைன்னு. இது தமிழ்ல வந்துருச்சா? இருக்கு, தமிழ் டப்பிங்ல இருக்கா? கிரன்ச்சி ரோல்ல இருக்கு. கிரன்ச்சி ரோல்ல தமிழ்ல இருக்கா பாருங்க, யாரு வேணாம்னா கிரன்ச்சி ரோல்ல போங்க. தமிழ்ல நல்லா ஆழமா பதியுங்க. ஆமா, தமிழ்ல அருமையா இருக்கும். ஆனா நாங்க இங்கிலீஷ்ல தான் பார்த்தோம். திரும்பி ரீவாட்சுக்கு போடணும், தமிழ்ல போறதுக்கு அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் இருக்கிறதா டைம் இல்லை, கிடைச்சா பார்க்கலாம். ஆமா, கிரன்ச்சி ரோல் தான் ரொம்ப இல்லை, 14 காசு. நல்ல அர்த்தமுள்ள எனிமைலாம் நிறைய இருக்கு. நானே மச்சான் அக்கௌண்ட் தான் வச்சுட்டு இருக்கேன். அருமையான எனிமேஸ் தான் பார்க்கலாம். வேற அந்த ரொம்ப ஆழமான பதிய வச்சதுனாக்க இன்னொன்னு ஒரு சீன் வரும். எது? கண்ணுட்டு கேட்பானே, கிங் கண்ணுட்டு பாஸ்டர் கிட்ட கேட்பானே, உண்மையா மனசனுக்கு எங்கதான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு. அந்த ஓரம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமா, அவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான் பாரு, அவன் சாகும் போது அவனுக்கு கிடைக்கும். அதான் நிம்மதி, அதான் உண்மையான நிம்மதி. அதெல்லாம் யோசிக்க வைக்க. பாஸ்டர்னு சொல்லாத, அவனுக்கு 23 வயசு 22 வயசு வயசு கூட நினைச்சிருப்பான். தாடி எடுத்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான் அவன். கடைசியா பார்த்தா இது வயசு தான். ஏன்னா அந்த டைம்ல வைக்கிங் டைம் எல்லாம் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி எல்லாம் வந்துட்டு பரவிட்டு இருக்கிற டைம் தான். ஆமா, உண்மையில அதெல்லாம் அருமையான சீன். அது அந்த அப்பதான் சொல்லுவான், கிங் கன்வெர்ட்மென்ட்க்கு வந்து அவங்க அப்பா சாவுறது அவன் பிளான் தானே. பேரு எஸ்கலேட் பிளான் தானே அது, அவனோட பிளான் இல்லையா? அவன் கிங் கன்வெர்ட் அவங்க அப்பனை போட்டு தான் பிளான் தானே இருப்பான் இல்லையா? இவங்க செஞ்சிருவாங்க அதுக்கு முன்னுக்கு. ஆமா, இவரு செஞ்சிருவாரு. இவரு வந்து ஆக்சுவலி எஸ்கலேட் நீ பாக்குறப்ப வில்லனா தான் தெரியும். ஆனா நல்லா உன்னிப்பா பார்த்தா அவனுக்குள்ளே ஒரு நியாயம் இருக்கும். ஆமா, அவனுக்குள்ளே ஒரு நியாயம் இருக்கும், அவனுக்கு ஒரு கதை இருக்கும். ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னாக்க they are not born villain. எல்லாத்துக்கும் ஒரு ஆக்கு இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் அவங்க அதை மாத்தி இருக்கும் அவங்களுக்கு. அதுதான் அவன் விலைக்கு இருப்பான். அவனுக்கு ஒரு நியாயம் இருக்கும், அவனுக்கு ஒரு தர்மம் இருக்கும். நியாயம் சொல்ல வரும்ல, தர்மம். அது அவனோட இப்ப பர்ஃபினுக்கு ஒண்ணுனாக்கா அவனுக்கு ஒண்ணுனாக்கா எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்கும். நல்லா உட்காந்து பொறுமையா பார்த்தாக்க போயும். ஆரம்பத்துல வெறுத்திருப்போம் ஒப்பனை போட்டு போது, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மள யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த கேரக்டர் அது வெறுக்கிறதா நேசிக்கிறதான்னு ஒரு குழப்பத்துல கொடுத்து விட்டுருவானுங்க. அவன் அங்கதான் நிப்பா ரைட்ரு ஃபுல்லா பேன்ல நெருப்பு எழுதுவாங்களா, அது அவன் சைட் கேரக்டரா இல்ல மெயின் கேரக்டரா என்ன சொல்ல தெரியல. ஒரு பயங்கரமா ரோல் பிளே பண்ணிட்டு போயிருவான் அவன் தோரஃபின் வாழ்க்கையில. கடைசி கட்டமும் அந்த டிஸ்பேர்களுக்கு போறப்போ அந்த தோரஃபின் ஞாபகம் இருக்கா, அந்த கனவு கண்டுவானே, அந்த இறந்தவங்களை பிடிச்சிருக்கிறவங்க தூக்கி விடுறதும் இவன் யாரு ஆஸ்கலர் தான். ஆமா, அவரு சொல்லிட்டு போவாங்க. அப்பக்கப்ப வந்து சொல்லிட்டு ஞாபகம் பட்டிட்டு போவாங்க. ஆமா, அதுவும் நல்லா இருக்கும். அதெல்லாம் அருமையான அவனு அந்த கட்டத்தெல்லாம் வந்து நான் அவனை கெட்டவனு சொல்றதா நல்லதுன்னு சொல்றதா கூட எனக்கு அந்த டிஸ்பிளேல இருந்து மீண்டு வருது காரணம் ஏனாரா தானே இருப்பான். நம்ம அவன் தான் ஒரு பர்பஸ் கொடுப்பான், அந்த இடத்த மாத்தி ஃபுல்லா பசுமையா இருக்குவாங்க. இது தானே இது கோதுமை நடத்துவான். நீ நடத்த கொடுத்தா நீ ஸ்லேவ்ல இருந்து மீண்டு வந்துருவ, நான் விட்டுறேன், அந்த லேண்டை நீ ஓன் பண்ணிக்க, எனக்கு சேவா காசு. அந்த உந்தோங்காசுல ஷேரிங் அருமையான ஒரு சீரிஸ். பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய இருக்கு. ஸ்கிரீன் பிளேக்கு 10க்கு 10 கொடுக்கலாம். 10 அந்த ஹோல் சீரிஸே 10க்கு 10 இல்ல, ஒரு கட்டமா எச்என் பாத்தீங்கன்னா நீ 100க்கு 10 கொடுக்கலாம். சீசன் முக்கியமான அதுல ஒரு தர்க்கம். சீசன் 2ல சண்டே எல்லாம் நினைக்காதீங்க, இருக்கு, போய் பாக்குறவங்களுக்கு தெரியும். யாரா ஸ்னேக் தானே? ஸ்னேக் ஒரு ஸ்பாயிலர் விட்டேன், நீ வரணும் போதும். ஸ்னேக் கண்டிப்பா இல்ல, காதை ஒட்டுவானுங்களே,
அது அப்படியே நிப்பான். அதான் அந்த டைம்ல வாழ்க்கையை வெறுத்துட்டான். வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. வாழ்க்கையை வெறுத்தவனுக்கு அந்த காயம் கூட ஒண்ணும் தெரியாது. ஆமா, ஒரு அருமையான சீரிஸ். 24 எபிசோட் நினைக்கிறேன். கம்மி தான். 48 ரெண்டுமே சேர்த்து ஒரு 48 எபிசோட் கிட்ட வரும். ஒரு நாளைக்கு ஒண்ணு பார்த்தாலும் 1.5 மாசத்துல முடிச்சிடலாம். கண்டிப்பா நல்லா இருக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கையை மாத்த கூட வாய்ப்பு இருக்கு. கோவம் வருமா உட்காந்து பாருங்க. வாழ்க்கையில விரக்தியா இருக்கா பாருங்க. கண்டிப்பா கண்ணுல தண்ணி வரும். டிஷ்யூ வச்சுக்கோங்க. யோசிக்க வைக்கும். உங்க வாழ்க்கையை யோசிக்க வச்சு கண்டிப்பா பாருங்க. நீங்க வாழ்க்கையை வெறுக்க மாட்டீங்க. அதோட எவனை பக்கத்துல பார்த்தாலும் சிரிச்சு வச்சுக்கீங்க. ஐநூறு அப்படித்தானே இருப்பான். ஆமா, பக்கத்துல வந்து பீஸா சிரிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு மாதிரி ட்ரை. எங்களுக்கு காசுலாம் கொடுக்கல அந்த இனிமே. அவனா காசை கொடுக்குறான், அதுக்குதான் உட்காந்து மெனக்கட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப நாள் அதை பத்தி பேசணும் ஒரு ஆசை, அவ்வளவு. ஏன்னா எங்களை மாத்தின மாதிரி எல்லாத்தையும் மாத்தணும் இல்ல, ஒரு 1000 பேர்ல ஒரு 10 பேர் மாறினாலும் எங்களுக்கு அது சந்தோஷம் தான். அவ்வளவுதான், 10 பேர் வரதும் இல்லை. வாழ்க்கையில எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்ட் தானே, எல்லாம் தாண்டி போகணுமே. That's all. Thank you.